கடவுளை வணங்குவதற்கு அனைத்து மக்களுக்கும் முதலில் கடவுளினுடைய பக்தி பெறுவதற்கான சில வழிமுறைகள் இருக்கின்றது. அமைதியான தியானம், உடல் சுத்தம், உள்ளம் சுத்தம், இவைகளெல்லாம் மிக மிக முக்கியம். ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம், குத்தாட்டம், இப்படியெல்லாம் அந்த அனாச்சாரங்களை வழிகாட்டுதல் மூலம் எப்படி நாம் கடவுளின் அன்பை பெற முடியும்? எந்த கடவுளும் மனிதர்களை வருத்தி என்னை வணங்க சொல்வது எந்த கடவுளும் இல்லை. நீங்கள் நலமுடன் வாழ கடவுளை பிரார்த்திக்கத்தான் எல்லா சமயங்களும் கூறுகின்றன. பிற மக்களுக்கு அன்பையும் ஆதரவையும் பேருதவிகளையும் செய்யத்தான் எல்லா சமயங்களும் வற்புறுத்துகின்றன. அறியாத மக்கள், ஆவேசம் கொண்ட மக்கள் ஒரு சமய மக்களை இன்னொரு சமய மக்கள் கொல்லுவதும், இன்னொரு சமய மக்களின் முன்னேற்றத்திற்கு தடையாக இருப்பதும், அநாகரிகமான பேச்சுகள் மூலம் மக்களை அசிங்கப்படுத்துவதும் இன்றைய உலகத்தில் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. கடவுளை வழிபடுவதற்கு எந்த வயதிற்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் தடை இல்லை. ஆண்கள் எந்த நேரத்திலும் எந்த வயதிலும் வழிபடுவது போல பெண்களுக்கு சில இடையூறுகள் இயற்கையாக கடவுள் படைத்திருக்கின்றான். அதுதான் பெண்களுக்கு மாதவிடாய் காலம். மாதவிடாய் காலங்களில் பெண்களே தங்களை தாங்களே அதை ஒதுங்கிக் கொள்ள வேண்டும். இவ்வளவுதான் சாதாரண விஷயம். இதை பெரிய பூகம்பமாக வெடித்து சிதறி கோர்ட்டுகள் மூலம் தீர்வு பெற வேண்டுவது என்பது சாத்தியப்படுமா படாதா என்பது பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். உதாரணமாக, இஸ்லாமியர்கள் ஹஜ்ஜுக்கு செல்கின்றார்கள். அதில் ஆண்களும் பெண்களும் உலகெங்கும் பல கோடி மக்கள் ஒன்று கூடும் பொழுது, அவர்களுக்கு மாதவிடாய் வரும் பொழுது அந்த தொடக்கு நீங்குவதற்கு 3 நாட்கள் 4 நாட்கள் அவர்களுக்கு அனுமதி இல்லை. அவர்களாக ஒதுங்கி விடுவார்கள். அப்படி யாரும் அந்த வழிபாட்டில் இருக்க மாட்டார்கள் என்பதை இந்த சமயத்தில் நான் நினைவு கூற விரும்புகின்றேன். நன்றி.